ஜப்பான்ல ரொம்ப சீப்பா கிடைக்கிற வெஜிடபிள்னா, அது இந்த கேபேஜ் தாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி க்ரோன் வெஜ்ஜீஸ் இன் ஜப்பான். அண்ட் ஜாப்பனீஸ் பீப்பிளும் நிறையா டிஷ்ஷஸில் கேபேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு வந்துட்டு கேபேஜ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் வந்து கேபேஜ் பேன் கேக்குன்னு கூட சொல்லலாம் இதை. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் லோடட் வித் லாட்ஸ் ஆஃப் வெஜ்ஜீஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக சூப்பர் ஹெல்த்தியான ஆப்ஷன். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி செமையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபேஜை வந்து இந்த மாதிரி வந்து இப்போ சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வந்து கேரட், கேப்சிகம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பில், கார்ன், கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு, கடலை மாவு, ரவை, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இது பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரவெல்லாம் போட்டிருக்கனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொஞ்சம் சோக் பண்ண விடுங்க. சோக் பண்ணதுலேருந்து அதுலேருந்தே கொஞ்சம் வந்து தண்ணி வரும். அதுக்கப்புறமேல் வந்துட்டு தேவைப்பட்டால் வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி அதுலேருந்தே தண்ணி நிறையா வரும். அதனால நான் பார்த்து ஊற்றிக்கோங்க. தோசை பேன்லேயோ இல்லை பேன் கேக் பேன்லேயோ வந்துட்டு இந்த மாவை வந்து ஊற்றி 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேபேஜ் தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.